அடுத்ததாக கே நவாஸ்கனி எம்பி அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கக்கூடிய நிகழ்வு, வக்ஃபு திருத்த மசோதா எதிர்ப்பு மற்றும் போதை ஒழிப்பிற்கான பொதுக்கூட்டத்திலே தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமுமுக மற்றும் மாமகவுடைய மாவட்ட பொருளாளர் சகோதரர் அகமது ஹசன் அவர்களே, சமூக நீதி மாணவர் இயக்கத்தினுடைய மண்டல செயலாளர் சகோதரர் வஹாத் அவர்களே, மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜிப்ரி, மாவட்ட செயலாளர் தமுமுகவினுடைய ஜாவித் அஸ்லாம், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜாகிர் ஹுசேன் மற்றும் பனைக்குளம் முஸ்லிம் அனைத்து ஜமாத்தார்கள், தமுமுகவினுடைய மாநில செயலாளர் அன்பு சகோதரர் தொண்டி சாதிக் பாட்சா, மருத்துவ அணியினுடைய மாநில பொருளாளர் அப்துல் ரஃபி, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் சகோதரர் கோவை செய்யது, நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு வக்ஃப் வாரிய உறுப்பினரும் மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினருமான அன்பிற்குரிய சகோதரர் அப்துல் சமத் அவர்களே, இந்திய யூனியன் முஸ்லீம் மாவட்ட தலைவர் ஹாஜி வசீம் முகமது அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் உண்டாக உள்ள இறைவனத்திலே பிரார்த்திக்கின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு நல்லிணக்கத்திற்கு முன்னுதாரணமான நம்முடைய மாவட்டத்திலே அந்த நல்லிணக்கத்தை முன்னிறுத்தி அனைத்து சமுதாய மக்களும் பயன்பெறக்கூடிய வகையிலே தொடர்ந்து அவசர உறுதி சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய தமுமுக மற்றும் மாமகவின் சார்பாக இன்றைக்கு பனைக்குளத்திலே இந்த அவசர ஊர்தி ஆம்புலன்ஸ் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. இதற்கு மாமகவினுடைய பொதுச் செயலாளர் மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல் சமத் வந்து இந்த அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பணியை சிறப்பான முறையிலே செய்ய இங்கே வந்திருக்கின்றார். நேற்று இதுவரை நானும் அவரும் வக்ஃப் வாரிய கூட்டத்திலே கலந்து கொண்டு விட்டு இன்றைக்கு காலையிலும் எனக்கு அந்த பணிகள் தொடர்ந்ததால் அதை முடித்துவிட்டு மாலையிலே சென்னையிலிருந்து கிளம்பி எப்படியும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும். ஏற்கனவே அன்னைக்கு முதல்வத்தூரில் ஒரு நிகழ்ச்சி நடந்தப்ப அன்றைய தினம் திருச்சியிலே ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட என்னுடைய கட்சி நிகழ்ச்சி இருந்தால் கலந்து கொள்ள முடியல. இன்றைக்கும் கலந்து கொள்ள முடியாமல் பெயரோடுக்காக எப்படியாவது நேரம் ஆயிருமே வந்துடலாமாண்டு பொதுச் செயலாளத்திலே கேட்டேன். இல்லை, தாமதமானாலும் நீங்கள் வந்து விடுங்கள் என்று சொன்னால் அந்த அடிப்படையிலே உங்களை எல்லாம் சந்திக்க வேண்டும். நீங்கள் அழைக்கின்ற இந்த நிகழ்விலே கலந்து கொள்ள வேண்டும். எப்படி உரிமையோடு நீங்கள் என்னை அழைத்திருக்கின்றீர்களோ அதே உரிமையோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே வந்திருக்கின்றேன். நாளையும் எனக்கு தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திலே கூட்டம் இருக்கின்றது. நானும் சகோதரர் அப்துல் சமத் அவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே வந்திருக்கின்றோம். இந்த சேவை என்பது தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற உங்களுடைய அமைப்பிற்கு கிடைக்கக்கூடிய ஒரு நற்பெயர் மட்டுமல்ல, இந்த சேவையின் மூலமாக ஒட்டுமொத்த இந்த சமூகத்திற்கும் ஒரு நற்பெயர் கிடைக்கின்றது. இப்படி ஒரு அனைத்து சமுதாய மக்களுக்காக ஒரு சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதன் மூலமாக ஒரு நற்பெயர் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஏற்படுகின்றது.
அதற்கு இந்த பணியை செய்யக்கூடிய உங்களுக்கு இந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக உங்களை அனைவரையும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதிப்படுத்திக் கொண்டு இந்த பணியை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றேன். கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக ராமநாதத்துக்கு அருகே ஒரு விபத்து நடந்தது, உங்களுக்கு எல்லாம் தெரியும். 3 பேர் சம்பவ இடத்திலே இறந்து போனார்கள். அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டி வந்த ஓட்டுநர் உயிரிழந்தார். உயிரை காப்பாற்ற வேண்டும், உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்க வேண்டும், அவர்களுக்கு சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் மேலோங்கியதன் காரணமாக தன்னுடைய உயிரையும் பணயம் வைத்து இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுவது என்பது உள்ளபடியே உங்களுடைய பாதுகாப்பை இந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் முதலிலே உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த பாதுகாப்போடு அந்த வாகனங்களை இயக்க வேண்டும். அவசரமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பு தான் இந்த பொறுப்பு. அதே நேரத்தில் மிகுந்த கவனத்தோடு அந்த வாகனங்களை இயக்க வேண்டும். அப்படி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு கொண்ட அர்ப்பணிப்பு கொண்ட ஒரு சேவையை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கு மீண்டும் மீண்டும் பாராட்டுவதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். தொடர்ந்து இது மட்டுமல்ல, தமிழகம் முழுவதும் இன்றைக்கு எந்த ஊரிலும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா ஊர்களிலும் இந்த அவசர ஊதிய சேர்வை சிறப்பான முறையில் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அந்த அர்ப்பணிப்பு விழாவோடு வக்பு திருத்த எதிர்ப்பு, வக்பு திருத்த மசோதாவுக்கான எதிர்ப்பு, வக்பு திருத்த மசோதா 2024 பாராளுமன்ற மக்களவையிலே தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே எதிர்கட்சிகளுடைய பலத்த எதிர்ப்புக்கு மத்தியிலே நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. அந்த கூட்டுக்குழு எப்படி செயல்பட்டது என்பதெல்லாம் நீங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். எண்ணிக்கையின் அடிப்படையிலே கூட்டுக்குழுவிற்கும் அவர்களை ஆளுங்கட்சி தரப்பிலே பாரதிய ஜனதா கூட்டணி தரப்பிலே கூடுதலான எண்ணிக்கையை நியமித்து எதிர்கட்சிகள் கேட்கின்ற திருத்தங்களை எதையுமே ஏற்றுக்கொள்ளாமல் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் அந்த மசோதா ஒரு பெயர் அளவிற்கு கண்துடைப்பாக நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பப்பட்டு மீண்டும் பாராளுமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டு கடந்த கூட்டத்தொடரிலே அதை அறிமுகம் செய்திருக்கின்றார்கள். இன்னும் வரக்கூடிய கூட்டத்தொடரிலே விவாதத்திற்கு கொண்டு வந்து சகோதரர் கோயில் செய்து சொன்னது போல அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலே, பெரும்பான்மையின் அடிப்படையிலே அதை சட்டமாக்குவார்கள். அதை சட்டமாக்குகின்ற போது அதை எப்படி சட்ட ரீதியாக எதிர்த்து இதற்கு தடை வாங்குவது என்று உச்ச நீதிமன்றத்தை அணுகி அதற்காக தடை வாங்கக்கூடிய அத்தனை ஆலோசனைகளையும் சட்ட வல்லுநர்களோடு தொடர்ந்து செய்து வருகின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய வக்ஃபு அந்த சட்டம், அந்த மசோதா சட்டமாக்கப்பட்டால் நமக்கு எவ்வளவு பெரிய பாதிப்புகள் ஏற்படும் என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்றைக்கு நமக்கு வக்ஃப் சொத்துகள் என்று சொல்லக்கூடிய எவ்வளவு சொத்துக்கள் அதன் மூலமாக அந்த சட்டத்தின் மூலமாக பறிபோகும். ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எப்படி சட்டப்பூர்வமாக இந்த சொத்துக்களை ஒப்படைப்பார்கள். ஆக்கிரமிப்பதற்காக கொண்டு வரக்கூடிய இந்த சட்டம், வக்ஃபு வாரியத்தில் இருக்கக்கூடிய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய சட்டம், நம்முடைய சொத்துக்களை நாம் அடையாளம் கண்டு காலகாலமாக சொல்லி வந்த சொத்துக்களை எல்லாம் மாவட்ட ஆட்சியர் தான் சொல்ல வேண்டும், இல்லை அதற்கு மேல் உள்ள அதிகாரி சொல்ல வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிலே இஸ்லாமியர்களுக்கான சொத்துக்களை இஸ்லாமியர்கள் நிர்வகிக்கக்கூடிய அந்த வாரியத்தில் இஸ்லாமியர் அல்லாதவர்களையும் நியமிக்கலாம் என்று சொல்லக்கூடிய வகையிலே நாம் வழக்கு தொடர்புக்கு இதுவரைக்கும் இல்லாத கால நிர்ணயத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்களே இப்படி பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியவர்களே ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். இதன் மூலமாக நிச்சயமாக நம்முடைய சொத்துக்கள் பறிபோகும். இப்படி அவர்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்திற்கு எதிராக நாடு முழுவதும் நாம் எல்லாம் போராடி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே 2 தினங்களுக்கு முன்பாக அன்பு சகோதரர் நெல்லை முபாரக் ஒரு கூட்டத்தில் பேசுறதை கேட்கிறேன். அவர் வக்ஃபு சம்பந்தமா நிறைய பேசினாரு. அதுல வக்ஃப் போர்டுங்கிறதே வேஸ்ட் போர்டு அப்படின்றாரு. இதைத்தான் அமித்ஷாவும் சொல்றாரு, வக்ஃப் போர்டே வேஸ்ட் போர்டு, உங்களுக்கு அது தேவையில்லை, அதுக்கான அதிகாரத்தை எல்லாம் குறைத்திடணும் அப்படின்னு தான் அமித்ஷாவும் சொல்றாரு. இவரும் என்ன சொல்றாரு, ஒரு பக்கம் வக்ஃபு திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு போராட்டங்கள் எல்லாம் நடத்தக்கூடிய வேலைகளையும் வக்ஃபு இருக்கிறதே வேஸ்ட் என்று சொல்லக்கூடியதும் முரண்பாடாக இருக்கின்றது. அதுபோல
அவர் அன்றைக்கு பேசிய பேச்சிலே ஒரு சமுதாய கட்சியினுடைய தலைவராக இருக்கின்றார். அப்போது பொதுவெளியிலே ஒரு கருத்துக்களை சொல்கின்ற போது அதனுடைய உண்மைத்தன்மையை பார்த்து சொல்ல வேண்டும். சமூகத்திலே ஒரு கருத்தை சொல்கின்றோம், அவர் சொல்கிறார், மிக அதிர்ச்சியான விஷயம், வேதனையான விஷயம், வக்ஃபு வாரியத்திலே வரக்கூடிய ராமநாதத்தை சேர்ந்தவங்ககிட்ட, திருநெல்வேலியை சேர்ந்தவங்ககிட்ட, பள்ளியில சேர்ந்தவங்கள, இப்படி வெளியூர்லேருந்து கஷ்டப்பட்டு வரவங்ககிட்ட முதல்வருக்கு பிறந்தநாள் விழா கூட்டம் நடத்த வேண்டும், 5 லட்சம் ரூபாய் கொடுங்கள் என்று வக்ஃபு வாரியத்தில் கேட்டார் என்றார். இப்படி ஒரு உறுதிப்படுத்தாத தகவலை ஒரு சமூக கட்சியினுடைய அமைப்பினுடைய தலைவர் பொதுவெளியிலே சொல்வது, இனியாவது அவர் இது போன்ற கருத்துக்களை உறுதிப்படுத்திக் கொண்டு சொல்ல வேண்டும். தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திலே நான் தலைவராக இருக்கின்றேன், அன்பு சமூகம் இருக்கின்றார், ஆளுநர் ஷானவாஸ் இருக்கின்றார், டாக்டர் ஜுபேர் கான் இருக்கின்றார், இன்னும் பாத்தீங்கன்னா பல உறுப்பினர்கள் இருக்கின்றார். நாங்கள் எல்லாம் வாரியத்தின் மூலமாக இந்த சமூகம் இதற்கு முன்பு எப்படி நடந்ததோ தெரியாது, ஆனால் இந்த சொத்துக்களை எப்படி மீட்பது, இருக்கக்கூடிய சொத்துக்களை எப்படி பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது, இந்த சமூகம் பயன்படக்கூடிய வகையிலே எப்படி இந்த வாரியத்தை அந்த வக்ஃபு நிறுவனங்களை நடத்துவது என்றுதான் திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். வரக்கூடிய 4ஆம் தேதி கூட இதுவரைக்கும் முன்பு எப்போ இப்படி செய்தார்கள் இல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய வக்ஃபு நிறுவனங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல 3000 பேருக்கு அதிகமாக ரமலானுக்காக உணவுப் பொருள் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை 4ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நடத்த இருக்கின்றோம். சென்னையில் உள்ள வக்ஃபு நிறுவனங்கள் ஒவ்வொரு வக்ஃபும் நீங்க என்ன நோக்கத்திற்காக அந்த சொத்துக்களை எல்லாம் அர்ப்பணித்து விட்டு சென்றார்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய வகையில் நீங்க செயல்படுங்கள். அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உதவி பண்ணுங்க, உதவிங்க. நோன்பு பிறநாளை சரியான முறையில் கொண்டாட முடியாமல் இருக்கக்கூடிய ஏழைகளை கண்டறிந்து அவர்களுக்கு உதவுங்கள் என்று சொல்லி அந்தந்த வகுப்பு நிறுவனங்களை உங்களுடைய பகுதியில் நீங்கள் ஒரு 100 பேர் கொடுத்தா 100 பயனாளிகளும் உங்களுடைய பகுதியை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். அவர்களை நீங்களே சரியான அவர்களை அடையாளம் என்று சொல்லி கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல் வரக்கூடிய 4ஆம் தேதி அந்த உணவுப் பொருட்கள் நலத்திட்ட உதவிகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் கொடுக்க இருக்கின்றோம். அதை தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வர் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்றார். இப்படி இதற்கு முன்பு எப்படி செய்தார் என்று சொல்ல முடியாது, ஆனால் ஏழைகளுக்கு வக்ஃபின் மூலமாக உதவ வேண்டும் என்கிற அடிப்படையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் வக்ஃபு நிலங்கள் பயன்படுத்தப்படாத நிலங்களை ஏழைகளுடைய முன்னேற்றத்திற்காக எப்படியெல்லாம் பயன்பாடு கொண்டு வரலாம், அந்த நிலங்களை பயன்பாடு கொண்டு வருவதன் மூலமாக அது வரக்கூடிய வருமானம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுடைய கல்விக்கு உதவலாம். அது திருமணம் வயது திருமணம் முடித்து கொடுக்க முடியாத பெண்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அந்த பணிக்கு உதவலாம். ஏழைகளுக்கு வீடு இல்லாமல் இருக்கின்றார்கள், வக்ஃபுக்கு ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது, இதெல்லாம் பயன்படுத்தாமல் இருக்கிறது என்று சொல்லி அதையெல்லாம் எப்படி பயன்பாட்டில் கொண்டு அந்த பகுதியிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வக்ஃபு நிலங்களை எல்லாம் முழுமையாக பயன்பாட்டில் கொண்டு வருகின்ற போது அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பல்வேறு உதவிகளை செய்ய முடியும் என்கின்ற அடிப்படையிலே ஒரே நாள் எல்லாத்தையும் மாற்றிட முடியாது, செஞ்சிட முடியாது. ஆனால் அதை நம்ம அதற்கான முயற்சியை செய்து அந்த பணிகளை துவங்க வேண்டும் என்று அதை துவங்கி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் அதன் மூலமாக ஒரு நல்ல மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படி செய்யவில்லை என்று சொன்னால் நம்முடைய சொத்துக்களை பாதுகாக்க முடியாது என்கின்ற அடிப்படையில் சொத்துக்களை பயன்பாடு கொண்டு வருவோம். சும்மா வக்ஃபு சொத்து அங்கங்கே பயன்பாட்டில் இல்லாமல் இருக்கின்ற போது எளிதாக ஆக்கிரமித்து விடுவார்கள். அதை ஆக்கிரமிப்பிலிருந்து தவிர்ப்பதற்கு பயன்பாடு கொண்டு வர வேண்டும். சமூகத்திற்கு ஏராளமான தேவைகள் இருக்கின்றது. இந்த சமுதாயத்துக்கு தேவையான பள்ளிக்கூடங்கள் அந்த பகுதியிலே இல்லை என்று சொன்னால் அதற்கு இடம் இருக்கின்றது. பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு நாம் அனுமதியை பெற்றுத் தர வேண்டும். கல்லூரிகள் கட்டுவதற்கு, பெண்களுக்கான கல்லூரிகள் கட்டுவதற்கான அனுமதிகளை பெற்றுத்தர வேண்டும். மருத்துவமனைகள் போதுமானதாக இல்லை, ஆனால் ஏராளமான நிலங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் பயன்பாடுகள் கொண்டு எப்படி அந்த நிலங்களை நம்முடைய சமூக பயன்பாடுகள் கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு தொலைநோக்கு திட்டத்தோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதற்கு நீங்கள் எல்லாம் துவா செய்யணும். அதோடு சேர்த்து இந்த நிகழ்விலே போதை ஒழிப்பு கூட்டமாகவும் இதை ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். வளரும் தலைமுறையை மழுங்கடிக்கக்கூடிய ஒரு சவாலான ஒரு பிரச்சனையாக இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எடுத்து அதையும் நீங்கள் இந்த கூட்டத்தோடு ஒருங்கிணைத்திருக்கிறீர்கள். அரசாங்கம் எவ்வளவுதான் சட்டம் போட்டு இதற்காக நடவடிக்கைகள் எடுத்தாலும் நாம் ஒரு விழிப்புணர்வை
ஏற்படுத்தி ஒரு கட்டுப்பாடு வருகின்ற வரையில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மட்டும்தான் இதை ஒழிக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒரு வளரக்கூடிய தலைமுறை முழுமையாக இதற்கு அடிமையாகி மழுங்கடிக்கக்கூடிய வகையிலே இன்றைக்கு போய்கின்றது. ஏதோ ஆங்காங்கே எங்கோ நடக்குது என்று சொல்ல முடியாத அளவிற்கு இன்றைக்கு ரொம்ப இயல்பாக நடக்கக்கூடிய அளவிற்கு இந்த போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். இதற்கு தொடர்ந்து இந்த பணியை இதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தி குறிப்பாக வளரக்கூடிய தலைமுறையிடத்தில் இதனுடைய பாதிப்பை எடுத்து சொல்லி அவர்களை யாராவது இதற்கு அடிமையாக இருந்தாலும் அதை நிற்கக்கூடிய பணியிலும் இந்த போதையின் பக்கம் இந்த சமூகத்தினர் மட்டுமல்ல யாரும் செல்லாத அளவிற்கான அனைத்து ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும். அந்த வகையில் ஒரு சமூக பொறுப்போடு இந்த நிகழ்வை இன்றைக்கு ஒருங்கிணைத்திருக்கின்றீர்கள். ஆம்புலன்ஸ் சேவை ஒரு சேவை மனப்பான்மையோடு சமூக அக்கறையோடு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இன்ஷால்லாஹ் அந்த வக்ஃபு திருத்த சம்பந்த மசோதா சட்டமாகின்ற போது இதை நாம் சட்ட ரீதியாக அணுகக்கூடிய ஒரு முயற்சி அது அந்த நடவடிக்கைகள் இருந்தாலும் குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக நாடு முழுவதும் எப்படி ஒரு போராட்டம் நடந்ததோ அதுபோல ஒரு போராட்டம் நாடு முழுவதும் நடத்தப்பட்டால் ஒன்றிய அரசை பணியே வைக்க முடியும். ஒன்றிய அரசு என்பது ஏதோ சட்டம் இயற்றிவிட்டால் அவர்கள் பணிய மாட்டார்கள் என்றல்ல, 3 வேளாண் சட்டங்களை இயற்றிவிட்டு எப்படி இயற்றினார்களோ அப்படியே எப்படி திரும்பப்பட்டார்கள் என்ற அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த அளவிற்கு அவர்களை நாம் பணிய வைக்க முடியும். நாம் கேட்பது நம்முடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய சட்ட திருத்தத்தை எதற்காக கொண்டு வருகின்றீர்கள்? 1995 2013 இருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்களுக்கு போதுமானதாக இருக்கின்ற போது அதிலே எங்களுக்கு ஏதேனும் குறைகள் என்று நாங்கள் கேட்காத போது நீங்கள் எங்களுடைய சொத்துக்களை அபகரிக்கக்கூடிய வகையிலே கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தம் எதற்கு என்றுதான் கேட்கின்றோம். அதற்காக நாம் தொடர்ந்து திட்டமிட்டு போராடக்கூடிய ஒரு நிலை வரும். இதை தனித்தனியாக இல்லாமல் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து போராடக்கூடிய ஒரு நிலை இவர்கள் சட்டமாக்கிய பின்பு நடத்த வேண்டும். அதன் மூலமாக அவர்களை திரும்ப பெற வைக்க வேண்டும். அந்த அளவிலே சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை கூறி இது போன்ற ஒரு சமூக பணிகளை சேவை பணிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். சேவையின் மூலமாக தான் இந்த சமூகத்திற்கு ஒரு நற்பெயர், அதுவும் பேரிடர் காலங்களிலே இந்த சமுதாயத்திற்கு ஒரு நற்பெயர் ஏற்படும் சொன்னால் பேரிடர்களை நாம் செய்யக்கூடிய அனைத்து மக்களுக்கான அந்த ஒரு சேவைகள் தான். அதை தொடர்ந்து செய்வோம். சேவைகளின் மூலமாக இதயங்களை வெல்வோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. அடுத்தபடியாக சிறப்புரையாற்றுவதற்காக மனிதநேய